பவர் ஸ்டார் அவர்களின் 22வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த இரத்த தான முகாமை துவக்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். ஒருவரை வாழ்த்துகின்ற பொழுது பல்லாண்டு காலம் வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ்க என்று சொல்வார்கள். ஆனால் நான் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டேன். குறைந்த பட்சம் என் தலைவன் 5000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நான் அந்த ஆண்டவனுக்கு ஆணையிடுகிறேன். கதிரவன் உதிப்பது கிழக்கு, என் கடைசி சொட்டு ரத்தம் உனக்கு. நன்றி நன்றி. எனது தலைவன் சாதாரண மனிதனே அல்ல, சுதந்திர போராட்ட தியாகி, மிக சிறந்த அரசியல்வாதி, எழுத்தாளன், கவிஞன், வழக்கறிஞர், நேர்மையான காவல்துறை அதிகாரி, மருத்துவர், டாக்டர், பொறுக்கி, பொறம்போக்கு, எச்சக்கல, இப்படி எல்லா வேஷங்களையும் ஏற்று நடித்து மக்களை மகிழ்வித்தவர். செல்போனுக்கு தேவை டவரு, தமிழ்நாட்டுக்கு வேணும் பவரு. இவ்வளவு பெரிய சொற்பொழி ஆட்டணுமே, எவனுமே ரத்தம் கொடுக்க வர மாட்டான். அதான்டா எனக்கு குழப்பமா இருக்கு. இவங்களை கூப்பிட ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இப்ப பாரு, இங்கே ரத்த தானம் பண்றவங்களுக்கு மதுபானம் இலவசம். எடுபட்ட பையில இது எப்ப? அது நேத்து அடிச்சது. நேத்து அடிச்சது இந்த நாத்தனாருது. கொஞ்சம் தள்ளி நில்லு. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது குளிச்சிட்டு வா, இப்படி குடிச்சிட்டு வராது. என் உடம்பு இந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுங்க. உன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட எடுக்க முடியாது. ஏன் உன் உடம்புல இருக்கிறது மொத்தம் 3.25 லிட்டர் தான். அதுல 3 லிட்டர் ஆல்கஹால் கலந்திருக்கு. ஒரு சொட்டு கூட எடுக்க முடியாது. முத கிளம்பு. அப்ப என் தலைவனுக்கு கொடுக்க முடியாது. முடியாது. நீ தண்ணி அடிச்சிருக்க, கொடுக்க முடியாது. கிளம்பு முத. ஏ குறா. நோ. உனக்கு என்னப்பா? இங்க குத்துறான், அங்க வலிக்கும். அவ்வளவு பெரிய மனசுக்காரனா பண்ணி? மதுரைக்காரங்க மனசு எப்பவுமே அப்படிதான். அப்ப நாங்கெல்லாம் என்ன மலேசியாக்காரியா? நானும் மதுரைக்காரி தான்ப்பா. நம்புற நீங்க? பேசாம பாடுப்பா, கடுப்பேத்தாம. இவ்வளவு அன்பான நர்ஸ பார்த்ததே இல்லடா. மா மா வரேன்டா. எவ்வளவு நேரமா நோயிட்டு இருக்க? பசிக்குதுமா. ஐயே இந்த சீக்கிரம். இன்னும் கொஞ்சம் சோறு வெந்துகிட்டு இருக்கு. சாம்பார் சாம்பார் வேணாண்டா, குடல் குழம்பு இருக்கு. பாக்கியக்கா குடுத்துச்சு. அப்புறம் நல்லா இருக்கும், தின்னு. ம், இது பாண்டியண்ண வீட்டுல குடுத்துச்சு. இது ராட்டுன்னு நினைக்கிறேன். லட்சுமி ஏதோ குடுத்துச்சுடா. அது வேணாண்டா, அவங்களே ஒரு வாரமா பிரிட்ஜுக்குள்ள வச்சு குடுத்தாங்க. இருக்கிறவங்க வச்சு சாப்பிடுவாங்க, இல்லாதவங்க மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரி, நண்டு இல்ல? இல்லையாடா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கூட 2 வீட்டுல வேலை செய்யணும். என் மேல உனக்கு அக்கறை இல்லம்மா. இந்த வீட்டுல ஏற்கனவே தத்தரம் தாண்டவம் ஆடுது. இந்த சனியை பிடிச்சவன் போட்டா வேற வீடு ஃபுல்லா வச்சிருக்க. ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. பயமா இருக்கு. மா, என்ன பத்தி பேசு, என் தலைவனை பத்தி பேசாத. எப்பரா பேசாம இருக்க முடியும்? என் ரத்தத்தை உனக்கு பாலா கொடுத்து வளர்த்திருக்கேன். அந்த தரத்தரம் பிடிச்சவனுக்கு ரத்தத்தை தானமா கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது? இந்த வார்த்தைய வேற எவனா சொல்லியிருந்தா இன்னும் உயிரோட இருந்திருக்கவே முடியாது. அம்மான்றனால சும்மா வர்றேன், நிறைய வேலை இருக்கு, ரசத்தை ஊத்து. வழக்கம் போல இந்த ஹீரோவும் தண்டைச்சோறு தாங்க. என்ன ஒண்ணே ஒண்ணு, கொஞ்சம் தெளிவான தண்டைச்சோறு. நீங்களே பாத்தீங்கல்ல. ஒரு பெரிய மனுஷன் ஒரு சின்ன பையனை போயிட்டு கும்மா குத்திட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்டு போங்க. என்ன ஏது அவன் என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? புரோட்டா போட வாங்கி வச்ச பைதாமா எடுத்து போய் பசைய காய்ச்சி பவர் ஸ்டார் போஸ்ட் ஓட்டி விட்டியா? குழந்தை கட்டு மீச அடிக்கிற அடியில சும்மா ஸ்டேஷன் வரைக்கும் சவுண்ட் கேட்கணும். நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், நீ அடிச்சுக்கிட்டே இரு. என்ன ஏடியா சேட்டையா? போங்க போய் கொத்த போடு. நீ குத்த போடு. என்னடா காலையில இருந்து வெறுவத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்க? 2 போட்டா சாப்பிட்டு போய் அடிடா தெம்பா. இருடா கோத்து விடுறியா? மாமா விடு மாமா. தோளுக்கு மேல வந்த புள்ளி இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கே, ஊரே பாக்குது, அசிங்கமா இல்ல? பாத்து போறாங்க. நல்லா சொல்லு. என் தலைவன் என்ன தெரியுமா சொல்லிருக்கான்? எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அம்மா அப்பாவை மட்டும் அடிக்கவே கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இந்த பாரு மம்மி, டாடி பாடி ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. நீ நைட் என்ன பண்றேன்னா நாட்டு கோழிய வாங்கி நல்லா கொதிக்க வச்சு சூப்பை வாங்கி இவருக்கு ஊத்து. எனக்கு வேற ஊத்து இருக்கு. பாத்தா என்ன பஸ் பஸ் பண்ணானே. ஓடி உள்ள. ஐயோ ஓடி உள்ள. வாங்க தம்பி வாங்க. வாங்கண்ணே. நல்லா இருக்கேம்மா? ஐசா டீ போடுமா தம்பிக்கு? இல்லண்ணா வேணா, நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். என்னப்பா இந்த பக்கம்? இல்லண்ணா சும்மா தம்பியை பாட்டு போலான்னு. என்ன விஷயம்பா? ஒண்ணு இல்லண்ணா, தம்பி கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாப்ல, அதான் பாட்டு போலான்னு வந்தேன். எவ்வளவுப்பா? 25,000. நேத்தே தரேன்னு சொன்னாப்ல, மறந்துருப்பாரு போல, அதான் கேட்டு போலாம்னு வந்தேனே. ரகமத்து அண்ணே, என்னண்ணே இங்க? முகரைய பாரு.
காபி கீபி எதுவும் சாப்பிடல? அவ்வளவு பணம் எதுக்குடா உனக்கு? தலைவன் பிறந்த நாள். நம்மள விட்ட வர எவன் செய்வான்? போஸ்டர் அடிக்கணும், பேனர் கட்டணும், கெத்து காட்டணும்ல. தம்பி நீங்க போங்க தம்பி. நான் சாயங்காலம் வந்து பார்க்கறேன். வரமா? ஏய் ஏன்டா இப்படி பண்ற? நேத்து போட்ட கூத்துல மதுரையே மயங்கி போய் கிடக்கு தெரியும்ல. என்ன பாக்குற? வண்டியாத்தோட சீக்கிரம் போனா. அந்த பக்கம் என்னடி பார்வை? அவன் புத்தி உனக்கு வரதுக்கா? ஒழுங்கா நில்லு. மெதுவா பேசுடி. தம்பி காதுல உள்ள போகுது. அவர் காதுல விழட்டுன்னு தான் சத்தமா சொல்றேன். வாயை மூடிட்டு வேலைய பாரு. தெரியாது எனக்கு. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் கனவு காணும். அண்ணா இங்க மட்டும் இல்ல, தலைவர் படம் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா படத்தின் மேலையும் போஸ்டர் ஒட்டியிருக்கானுங்க. வாங்கடா நீ பாத்துருவான் என்று கரையை தேடும். தூங்கும் போது தட்டி எழுப்புன அமருக்கலாம் அஜித் மாதிரி கோவம் வரும் எனக்கு தெரியும்லடா. அது தலை அவருக்கு வரலாம். அப்ப நானு தரத்துல உனக்கு வரக்கூடாது. ஏண்டா என் தலைவன் போஸ்டர் மேல உன் தலைவன் போஸ்டர் ஒட்டுன? என் தலைவன் உன் தலைவனுக்கு மேலடா, அதனாலதான்டா மேல ஓட்டணும். என் தலைவன் தேசிய விருது வாங்கின நடிகன்டா. என் தலைவன் நாளைக்கு தேசத்தை ஆள போற தலைவன்டா. தூக்குடா நிறுத்துடா. நாட்டுக்கு ஒரு பிரச்சனை தலைவன் வருவான், நட்புக்கு ஒரு பிரச்சனை நண்பன் வருவான். அங்கிட்டு பாடுறா. அரிசி அரைச்ச மாவு பவர முறைச்ச சாவு. ஆத்தாடி இவன ஐயோ என்ன காப்பாத்துங்க. டேய் பேண்ட்ரா பேண்ட்ரா டேய் டேய் பேண்ட்ரா டேய். ஏன்டா இப்படி பண்றீங்க சார்? தலைவனை பத்தி யார் தப்பா பேசலாம் தாங்க மாட்டோம் சார். போட்டு தட்டு போயிட்டே இருப்போம். என் தலைவர் போஸ்ட் மேல போஸ்ட் ஒட்டினா என்ன நடக்கும்னு தெரியாது. டேய் அப்படிதான்டா ஒட்டுவோம். என்னடா பண்ணுவீங்க? ஒரு வாட்டி ஒட்டி பாடுறா, மதுரையில ரத்த ஆறே ஓடும். வயல்ல தண்ணியே இல்ல, இதுல ரத்தாறு விட போறீங்களோ? தலைவருக்குள்ள டீ குடிப்பே சார். முத டீ குடிக்க காசு இருக்கான்னு பாரு. ஏய் ஆளாளுக்கு பேசுறதுக்கு தானே ரயில்வே ஸ்டேஷனடா, போலீஸ் ஸ்டேஷன்டா, விளக்கெண்ணெயடா. பேச்சா இருக்கும்போது பேண்ட் ஓடிடா சார். நல்ல வேலை ஜட்டி போட்டு இருந்தேன். விட்டுருந்தா அதையும் கழட்டி இருப்போம். டேய் உங்க அம்மா வீட்டு வேலை பார்த்து உன்னை வளர்க்குறாங்க. நீ எவனுக்கோ வெட்டியா வேலை பார்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியடா. எவனோ வெட்டியாவா? ஒரு நாள் என் தலைவனோட போட்டோ இங்க மாட்டதா சார் போறீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் இதே இடத்துல தொங்கிடுவேன்டா. தலைவனா தாயான ஒரு பட்டிமன்றம் வச்சாலும் சாலன் பாப்பையாவே தலைவன் தான் முக்கியம் கடைசியில சொல்லுவா சார். தலைவனை பத்தி பேசுறதுக்கு இங்க எவனுக்கும் தகுதி இல்ல சார். வன்முறை வாழ்க்கையை கெடுக்கும் தலைவன் சொல்லியிருக்காரு சார். அதனால தான் நாங்க சும்மா இருக்கோம். யோ இத பாருங்கடா, 2 குரூப்புக்கும் சொல்றேன், செஞ்சது தப்புன்னு சொல்லி ஒழுங்கு மரியாதை எழுதி இந்த கொடுத்துருப்போம். பழங்கானத்தான் பாப்பு மன்னிப்பும் கேட்க மாட்டான், மண்டியிடவும் மாட்டான். யோ சுமாரியா, எப்ப பார்த்தாலும் பாடுறா மோறான்னு. இங்க பாடுறா. இவர் ரிப்பீட் பண்றாரு. எங்கேயோ பிறந்த உங்க தலைவன்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. நீங்க ஒரே ஊர்ல பிறந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சு ஒரே தெருவுல வளர்ந்து ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? எங்க தலைவர் இன்சைட் ஆஃப் மூன்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல ஒரு சயின்டிஸ்ட் அவர் நிலால இறங்கினதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுவாரு. அந்த டைலாக் புரியலன்னு இவங்க மன்றத்தை போயிட்டாங்க சார். இவங்க எப்படி சார் நாங்க நம்ப முடியும்? நாங்க என்னைக்குமே கொள்கையை விட்டு மாற மாட்டோம் சார். நல்ல கொள்கைடா. அக்கா ஐயா நேத்து என்ன அலப்பறை பண்ணானுங்க தெரியுங்களா? தானை தலைவன் தங்க தலைவன் தமிழகத்தின் தவ புதல்வன் கலைத்தாய் கண்டெடுத்த முத்து இன்றைய கலை உலகத்தின் சொத்து அருமை அண்ணன் பவர் ஸ்டார் அவர்களின் 22வது பிறந்த தினத்தை தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏண்டா உன் தலைவன் பெரிய தியாகி, அந்த புறம்போக்கு பிறந்தனால தேசிய விடுமுறைன்னு அறிவிக்கணுமா? ஓய்யாடா. 4 அப்பு 10-15 நாள் உள்ள தூக்கி போட்டாதான் இவனுக்கு எல்லாம் சரிப்படுவானுங்க. எங்களை மட்டும் உள்ள வச்சு பாருங்களேன், மதுரையே நடுங்கும். நடுங்குமா நடுங்காதான்னு இப்ப காட்டுறேன்டா.
நல்லா இருக்காங்க. நீ என்ன இந்த பக்கம்? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவன சகவாசத்தை நீ இன்னும் விடலையா? சாரி அங்கிள். இந்த ஒரு வாட்டி எனக்காக ப்ளீஸ் அங்கிள். என்னம்மா நீ இந்த பாருங்கடா, இந்த ஒரு தடவை இந்த பொண்ணு சொல்றக்கா மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை அடி நீங்க வந்தீங்க முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். போடா போங்கடா. தேங்க்ஸ் அங்கிள். வெளியே வா இருக்கு உனக்கு. என்னது இது? பார்த்தா தெரியல? போ மாத்திட்டு வா. போடா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனால தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். சட்டை வாங்கி குத்து திட்டுறேன். ஆமா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாடா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் லைஃப்ல மறக்க முடியுமா? லத்திகா ரிலீஸ் ஆன நாள். ஒரு வருஷம் ஓடிச்சு. நானே 18 தடவை பார்த்தேன்னு வச்சுக்கேன். சத்தியமா சொல்றேன்டா, நீ உருப்படவே மாட்ட. ஏய், சத்தியமா சொல்லுங்க, லத்திகா பிடிக்கல? இன்னைக்கு என் லவ் உன்கிட்ட சொன்ன நாள்ரா. நான் 10th படிக்கும் போது உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போய் ஃபைனல் இயர் முடிக்க போறேன். நீ இன்னும் தலைவர், மன்றம், போலீஸ் ஸ்டேஷன் சுத்திட்டு இருக்க. ஏய், நீ பொம்பளை புள்ள, அதான் டக்குன்னு மாறிட்ட. நம்பர் இன்னும் எத்தனை வருஷம் மாறாம இருக்கேன் பாரு. தலைவன் திருத்தவே முடியாது. வச்சுக்கோ. என்ன இது? வழக்கமா 500 தான் கொடுப்பா. இப்ப என்ன 1000 ரூபாய் தரா? என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. உன் பக்கத்துல 3 நிமிஷம் தான் நின்ன. எனக்கே போதையா இருக்கு. அதுவா? நேத்து நைட் வச்ச சரக்கு. உன்னை குடிக்க வேணான்னு சொல்லல. சொன்னா கேட்கவும் மாட்டேன். ஆனா 92 102ன்னு கண்ட சரக்கு குடிக்காதடா. ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ படிக்க போறியா இல்ல குடிக்க போறியா? ஏய், சி. என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்ப பேசிப்பாங்க. முதல்ல உங்க அப்பாவோட சேர்றது நிறுத்து. ஓகே? அப்படியே அவங்க எதனா பண்ணல உள்ள போய் படிக்க வேண்டியதானே? இங்க பாருடா, எனக்கு நிறைய ஆசை இருக்கு. அதுக்கே இப்படி கண்ணு சுத்துறவ? உன் கூட ரொம்ப வருஷம் வாழணும், 6-7 புள்ள பெத்துக்கணும். ஏய், நான் ரெடியா தான் இருக்கேன். நீ தான் வாழ்க்கையில உருப்படணும், காலேஜ் போகணும், செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப கூட உன் வார்த்தை சொல்ல. ஏய், புது சட்டை. புட பொறுக்கி. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். என்னங்கடா, டீயா காப்பியா? அங்க ஒரு கட்டிங் சொல்லு. ஏய், அவன் ஊரா, நான் சொல்றது கேள. அடுத்த வாரம் நம்ம தலைவரோட பிஏ முதல் தடவை நம்ம ஊருக்கு வராரு. நம்ம யாருன்னு காட்டுறோம்டா. டெஃபினெட்லி. டேய், போஸ்டர், பேனர், கட் அவுட் அது எல்லாமே ஏன் செலவுடா. டேய், சிட்டி ஃபுல்லா போஸ்ட் ஒட்டி பட்டை கலப்புறது மை ஜாப்டா. தலைவர் படத்துக்கு ஓபனிங்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா கேர்ள்ஸ் கூட்டம் வர மாட்டேன்றா. அதான் பெரிய மைனஸ். மைனஸ் இந்த ரூபா ப்ளஸ் ஆக்குறோம் மச்சி. எல்லா கல்ச்சரும் கூட்டு வருவது என் பொறுப்பு. எப்படி மச்சி? நம்ம தலைவர் சாக்லேட் பேடா. ஐயோ, இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா படம் நல்லா பாட்டு பூரா சுத்தி வர எங்கயா போயிருக்காங்க டைரக்டர்? யோ, டைரக்டர் எங்கயா? டைரக்டர் எங்கயா? லொகேஷன் பூரா தேடிக்கிட்டு இருக்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து சீன் சொல்லிக்கிட்டு இருக்கேனே. சீன் சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்ன புதுசா இருக்கு? பாப்பா தானே எப்பவுமே சீன் சொல்லு. அப்புறம் நீங்க என்ன புதுசா? இந்த சீனாவது நான் சொல்லணுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி. பின்னாடி யாரு கால மாட்டை கொண்டாந்து கேரவனுக்கு பக்கத்துல கட்டி போட்டது? மாடு அடக்கிற சீன்ல மாட்டை தானங்க கட்ட முடியும். அதுக்காக இவ்வளவு பெருசாயா? என்னது? 2 கொம்பு இருக்கு. மாட்டை அடக்கிறதான சீன். என்ன மாட்டை அடக்கிற சீன்? இது படத்துல முக்கியமான சீன். யோ, கொம்புன்னா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என் தெய்வத்தை? அது உடம்புல இருக்க ஒவ்வொரு ரோமும் 5 கோடி சைனாக்கார ரகசியமா அக்ரிமெண்ட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அடக்கும்? எப்படி அடக்குவேன்? இப்ப பாருங்க, ட்ராலில அப்படியே கொம்பு 2 வைக்க போறேன். டம்மி தான் வைக்க போறேன். அப்படியே ட்ராலில வேகமா வர போறேன். அங்க ஹீரோ நிக்கிறாருல, அப்படியே திரும்பணும்னு வேகமா போய் பட்டக்கு நிறுத்த போறேன். ஐயா, ட்ராலி வலிக்கிட்டு போய் முதுகுல புந்து கிண்டி விட்டு போயிடுச்சு. என்ன ஒண்ணுவ? ஐயோ அண்ணா, இந்த சீனுக்கு விசில் பறக்குது. விசில் பறக்குறதெல்லாம் இருக்கட்டும், குடல் குந்தாணி எல்லாம் பறந்துருமே. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் அப்படியே சீன தூக்கு, சீன தூக்கு. சார் வச்சுக்கலாம் சார். என்னப்பா நீ சொன்னா நல்லா தாண்டா இருக்கு செல்லம். ஐயோ கொஞ்சம் இருங்க. அங்க போய் நாங்க ஷாட்டுக்கு லைட்லாம் ரெடி பண்ணனும். ஓகேவா? கூப்பிடுறேன். ரொம்ப தொழில் பக்தி. தெய்வமே சொல்லிருச்சு. நீ முடிஞ்சா